குற்றமே காக்கப் பொருளாக, குற்றமே அச்சம் தருவும் பகை என்று எழுதுகிறார். குற்றங்கடிதல்னு ஒரு அதிகாரங்க. இதுல 434வது குறள், 44வது அதிகாரம். இது ஆட்சியாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஏன் எல்லாருக்கும் முக்கியம்தான். குற்றமே காக்க பொருளாகன்னா, குற்றம் ஏற்படாது வாழ்வதையே பொருண்மையாக, வாழ்வின் பொருண்மையாக ஒருவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். குற்றமே காக்க பொருளாக. ஏன் அதை எடுத்துக்கணும்? குற்றம் வராம ஏன் இருக்கணும்? குற்றமே அச்சம் தருவும் பகை. உனக்கு குறைகளை, உனக்கு பெரிய பாதகங்களை செய்யக்கூடியது இது. குற்றமே அச்சம் தருவும் பகை. அதுதான் உனக்கு தீராத பகையாக மாறிவிடும். ஏன்னா உன்னுடைய குற்றங்கள் எதிராளிக்கு பலவீனங்களாக மாறிவிடும். உன்னை அழிக்க வந்தவனுக்கு அது அவனுக்கு கூப்பிட்டு விருந்து வச்ச மாதிரி ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? குற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு குற்றம் வரும், அது இல்லாமல் கலைந்து வாழ்வதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நிர்வாகியும் அரசாள்பவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது சிறுதி போல் பற்றி பெருந்தியாகி அவர்களை அடிப்பது உறுதி பகையாக என்ற அந்த அறிவார்ந்த ஒரு செய்தியை வள்ளுவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். எல்லோரும் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு திருக்குறள்.